என் இயேசுவே என் ஜீவன் நீரல்லோ, என் இயேசுவே என் வேலன் நீரல்லோ, என் இயேசுவே என் ஜீவன் நீரல்லோ, என் இயேசுவே என் வேலன் நீரல்லோ. சிலுவையின் பாதையில் வெளிச்சம் நீரல்லோ, நேசரும் முகம் கண்டு இன்றும் தரிப்பேன். சிலுவையின் பாதையில் வெளிச்சம் நீரல்லோ, நேசரும் முகம் கண்டு இன்றும் தரிப்பேன். மரண இருளின் Praise the Lord. Jesus is good, today is good. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே தமிழ் கிறிஸ்தவ டிவி மூலமாய் உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய ஒவ்வொரு பகுதியை குறித்தும் தேவன் உங்கள் மேல் அக்கறையா இருக்கிறார். ஆண்டவர் உங்க மேல் கோபமா இல்லைங்க, உங்க மேல் பாசமா இருக்கிறார், உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார், உங்களையே கண்ணோக்கி கொண்டு இருக்கிறாருங்க. அவ்வளவு அற்புதமான சிறந்த தேவனை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம், அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாள் ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்துல ஆண்டவர் வார்த்தை மூலமாய் உங்க கூட இடைப்படுவார், உங்களை மகிழ்ச்சியாக்குவார், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்களுடைய பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தாலே நீக்கப்படும். Glory to Jesus. Hallelujah. Bani hasha devi kabala bala. Oh reka bani kabala bala bala. Glory to the Lord. Hallelujah. Glory to Jesus. Glory to Jesus. Glory to Jesus. Praise the Lord. Oh, thank you Jesus. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நிகழ்ச்சியை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிரசனம் எங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து காணப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல அடியை மறைத்து நீர் வெளிப்படும். உங்களுடைய பிள்ளைகளோடு நீ இடைப்படுவதற்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை என்ற மன்னாவை கொண்டு போஷிப்பதற்காக ஸ்தோத்திரம், ஆறுதல் படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். தூரி காபாலா பா நிம்மி ஹஷா திம்மி ஹக்கலா பா தின்னி ஹபாலா. தேவனை நாம் எப்படி பார்க்கிறோம்? அநேக தேவனை ஒரு வித்தியாசமாக பார்க்கும்படி மத பிரசங்கத்தை நாம் கேட்டுவிட்டோம். தேவனை நீங்கள் ஒரு தகப்பனாக, இந்த நாள்ல விசேஷமாக ஒரு ஃப்ரெண்டாக நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியத்தினுடைய வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. இன்னைக்கு உலகத்துல பாருங்க, நண்பர்கள் நாம் படிக்கும் போது படிக்கிற ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நமக்கு நண்பர்கள் இருக்கின்றார்கள், நண்பர்கள் உருவாகிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த நண்பர்களுடைய சிநேகிதம் மிகவும் அற்புதமானது. பாருங்க, நம்முடைய பிள்ளைங்களுக்கு ஒரு தாய் தகப்பன் ஒரு நண்பனாக, ஃப்ரெண்டாக இருக்கணுங்க. அப்படியாக தாய் தகப்பனும் பிள்ளைகளுக்குள்ள உறவு அப்படி இருக்கணும். அதே போல கணவன் மனைவி கூட நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும். ஆனால் நம்ம உடன் பிறந்தவங்க கூட நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும். ஆனால் நல்ல இந்த அன்பின் சிநேகிதம் நண்பர்கள் இருப்பது மிகவும் நல்லது. நமக்கு நல்ல நண்பர்கள் இருப்பது மிக மிக நல்லது. ஆனாலும் இந்த இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை பயணத்துல அநேக நேரங்கள்ல மனிதர்களுடைய அன்பெல்லாம் தோற்று போகிறது. ஆனால் நமக்கு ஒரு சிறந்த நண்பர் இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்க, மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க யாராவது ஒருத்தவங்க சொல்லுவீங்க. ஆனால் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு நீங்க செய்கிற எல்லா பலவீனங்களையும் அறிந்து, நீங்க செய்கிற ஒவ்வொரு தவறான எண்ணங்களையும் அவர் புரிந்து கொண்டு உங்க கூட பழக சொல்றேன்னா கண்டிப்பா பழக முடியாது. அவங்க எல்லாம் மனிதர்கள் தான் பாருங்க. ஆனா நமக்கு ஒரு மிக பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கார். அவர் நாம் இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்பாகவே நம்மை அறிந்தவர். தாயின் கருவிலே உருவாக்கு முன்னாடியே நம்ம மேல ஃப்ரெண்டாக இருக்கிறாராம். அல்லேலூயா. நம்முடைய கடந்த காலம், நம்முடைய நிகழ்காலம், நம்முடைய எதிர்காலம்
நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய முன்னேற்றங்கள், நம்முடைய தோல்விகள், நம்முடைய தவறான வாழ்வு அனைத்தையும், நம்முடைய குறைவையும் நிறைவையும், நம்முடைய பலவீனங்களையும் பலனையும் அனைத்தையும் அறிந்து நம்ம மீது ஹல்லேலூயா சொல்லி முடியாத அன்பை ஊற்றுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் தான் இந்த நாளை தியானிக்க போகிறோம். Glory to Jesus. அவர் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறினா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? குறைவில்லாத வாழ்வை, நிறைவான ஒரு வாழ்வை நீங்கள் அனுபவிக்க முடியுங்க. Glory to God. Glory ஹாஷா. இப்போ நீங்க என்னோட வாழ்க்கையில கூட சிறு பிராயத்துக்கு முன்னாடி எனக்கு அநேக நண்பர்கள் உண்டு. இப்பொழுதும் எனக்கு நல்ல நண்பர்கள் எனக்கு உண்டு. ஆனால் நீங்கள் இந்த சிறந்த நண்பரை கண்டுபிடிக்கணும். நம்முடைய மனைவியால நம்மளை புரிஞ்சுக்க முடியாது, கணவனால புரிஞ்சுக்க முடியாது, உடன் பிறந்தவர்களால் நம்ம யாருன்னு புரிஞ்சுக்க முடியாது. ஆனா நீங்க யாரு என்று நன்கு புரிந்த ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? அவர்தான் இந்த நாளை பார்க்க போகிறோம். நமக்கு அநேகருக்கு தெரிந்த ஒரு சங்கீதம் தான் சங்கீதம் 23வது சங்கீதம். அநேக சிறு பிராயத்துல கூட சண்டே கிளாஸ்ல கூட சின்ன பிள்ளைங்க கூட அந்த சங்கீதத்தை அழகா சொல்லிடுவாங்க. ஆனா இந்த சங்கீதத்துல நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தின் திறவுகோல் இங்க இருக்கிறது. நம்முடைய ஐஸ்வர்யத்தின் திறவுகோல் இங்க இருக்குது. நம்முடைய சுகத்தினுடைய திறவுகோல் இங்க இருக்கிறது. நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்காக பரிசுத்தமா வாழக்கூடிய திறவுகோலும் இங்க இருக்கிறது. நம்முடைய குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் நீக்கி ஒரு நன்மையும் சமாதானத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு திறவுகோல் இங்க இருக்கிறது. நம்முடைய படிக்கிற காரியம், நம்முடைய வேலை காரியங்கள், நம்முடைய தொழில், நம்முடைய ஊழிய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு அற்புதமான ஒரு திறவுகோலை கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மூலமாக சங்கீதம் 23ல எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். அநேக பிரசங்கத்தை நீங்க கேட்டிருக்கலாம். இந்த நாள்ல ஒரு வித்தியாசமாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நடத்துவாராக. பிரைஸ் காட். நம்முடைய இந்த உலகத்துல நமக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஏற்கனவே நமக்குள்ள வந்துட்டாருங்க. அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம சுற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை விட்டு ஒரு செகண்ட் கூட அவர் நம்மை விட்டு பிரிந்து போகாத ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. அல்லேலூயா. பாருங்க, சங்கீத புஸ்தகம் 23வது சங்கீதம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பரா இருந்தார் அல்ல, இருக்க போகிறார் அல்ல, பிரசன்ட்ல சொல்லப்படுகிறது. இப்பொழுதும் உங்களுக்குள்ள கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாவீது சொல்றான், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுவதற்கு முன்பாக சவுலால் பகைக்கப்பட்டு அவன் துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை யூதேயா வனாந்தரத்தின் வழியாக கடந்து வந்த போது என்கேதி என்ற அந்த சோலைக்குள்ளாக தாவீது நுழைகிறான். அப்பொழுதுதான் அங்கே ஆடுகள் அனைத்தும் அந்த என்கேதி என்ற பசும் புல் நிறைந்த அந்த இடத்துல மேய்த்து கொண்டிருக்கிறது. ஆடுகள் சமாதானமாய் அந்த சத்தமும் இறைச்சலும் இல்லாத நீர் ஊற்றுகளை அங்கிருந்து வருகிற தண்ணியை குடித்து கொண்டிருக்கிறது. பல இக்கட்டுகளையும் பல பாடுகளையும் பல பிரச்சனைகளையும் கடந்து வந்த தாவீது இந்த யூதேயா பாலைவனம் மிக கொடுமையான வெயில் நிறைந்த பாலைவனம். இப்படிப்பட்ட பாலைவனத்துல நடுப்பகுதியில எந்த விதமான ஒரு குடிக்கக்கூடிய ஒரு தண்ணீர் உள்ள இடம் இல்லை. கடைசி என்கேதி இந்த இடத்துல வரும்போது அவருடைய ஜீவன், அவருடைய ஆத்துமா, அவருடைய மனசு, அவருடைய சரீரம் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. இன்னைக்கு கூட இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற கவனிக்க போகிற அன்பு சகோதரனே சகோதரியே, எனக்கு பிரியமான தேவனுடைய ஊழியர்களே, பல நேரங்களில் நம்ம பாடுகள் பிரச்சனைகளையும் வனாந்தரம் போன்ற சூழ்நிலைகளிலே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒருவர் மேய்ப்பராக இருப்பார் என்றார் உங்கள் வாழ்வுல ஒரு மிகப்பெரிய ஒரு பசுமையும் அற்புதமான ஆசீர்வாதமான வாழ்வு உங்களுக்கு இருக்குதுங்க. இந்த சூழ்நிலைகளை பார்த்து நீங்க சோர்ந்து போக வேண்டாம். உங்க சரீரத்துக்கு வியாதியை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம்.
உங்களோட பல பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். உங்களுக்கு முன்பாக ஒருவர் போய்கொண்டிருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பர். அல்லேலூயா. இங்கே தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் போது இப்படிப்பட்ட சூழ்நிலையின் பின்னணியில இந்த சங்கீதம் எழுதப்படுகிறது. இங்க வேத வசனம் சில மொழிபெயர்ப்புகளை நான் வாசிக்க போகிறேன். 2-3 இங்கிலீஷ் வேதாகமத்திற்கிற சில இந்த சங்கீதம் 23 குறித்து எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நற்செய்தி நாள், விடுதலை நாள். நீங்கள் கடனிலிருந்தும், வியாதியிலிருந்தும், பாவ பிரச்சனையிலிருந்தும், போராட்டத்திலிருந்தும், பயத்திலிருந்தும் நீங்கள் வெளியே வர போறீங்க. ஏன்னா உங்களுடைய மனதை கர்த்தருடைய வார்த்தை ஆளுகை செய்யும் போது அங்கே விடுதலை உண்டாகிறதுங்க. உங்க மனதுல ஒரு விடுதலை தேவை. உங்க ஆவியில ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் நீங்க விடுதலை பெற்றவர்கள். உங்க மனதில விடுதலையாக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி கர்த்தருடைய வார்த்தை. Glory to Jesus. இங்கே அடுத்த ஈஸ்ட் டு வெஸ்டர்ன் என்ற மொழிபெயர்ப்பை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு தேவையானவை எப்போதும் என்னிடம் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு தேவையானவை எல்லாம் எப்போதும். இன்னைக்கு நம்ம தேவையை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் பண பிரச்சனையை சிந்திச்சு கொண்டிருக்கீங்க, வியாதியை சிந்திக்கிறீங்க, பாவ எண்ணங்களை சிந்திக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆனா நீங்கள் கர்த்தர் உங்களுடைய மேய்ப்பரா இருப்பார் என்றார். கர்த்தரே உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவார் என்றார். கர்த்தரே உங்கள் குடும்பத்தை நடத்துவார் என்றார். கர்த்தரே உங்கள் பிள்ளைகளை நடத்துவார் என்றார். கர்த்தரே நம்முடைய ஊழியங்களை நடத்துவார் என்றார். தாவீது சொன்ன இந்த வார்த்தையை நாம் அதி சீக்கிரத்துல சொல்ல போகிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இங்க வேத வசனம் சொல்கிறது, எனக்கு தேவையானவை எப்போதும் என்னிடம் இருக்கும். அப்படியே இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்வாழ்வு இந்த பூமியில் நீங்கள் வாழ வேண்டும். இந்த பூமியிலே உங்களுக்கு ஒரு நல்வாழ்வை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த பூமியில நீங்கள் இருக்கிற காலம் வரை ஒரு நல்வாழ்வை நீங்க அனுபவிக்க வேண்டும். எனக்கு தேவையானதெல்லாம் என்னிடம் இருக்கிறது என்று தாவீது சொல்கிறார். இன்னொரு ஆம்பிளிஃபையர் என்ற இங்கிலீஷ் வேதாகமத்துடைய மொழிபெயர்ப்பை நான் வாசிக்கிறேன். Lord is my shepherd to feed and guide and shield me, I shall not lack. Hallelujah. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், அவர் எனக்கு உணவு அளிப்பார். அல்லேலூயா. அவரே என்னை போஷிப்பார். Oh, glory to Jesus. அது மட்டுமல்ல, அவரே என்னை வழி நடத்துவார். ஏனென்றால் அவர் என்னுடைய மேய்ப்பர். அவரே என்னை வழி நடத்துவார். என் பிள்ளைகளை அவரே நடத்துவார். நாம் சங்கீதம் 100 சங்கீதம் சொல்றது, நாம் அவருடைய ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறாங்க. கர்த்தர் உங்க மேய்ப்பருங்க. உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் தான் மேய்ப்பர். உங்களுடைய வேலை காரியம் அனைத்தையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விடுங்கள். உங்களுடைய ஊழியம் அனைத்துக்கும் அவரே மேய்ப்பரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு உணவு அளிக்கிற நல்ல மேய்ப்பர். இப்படி பாக்குறீங்களா? பிரைஸ் காட். அவர் உங்களை வழி நடத்துவார். ஒருவேளை உங்களுக்கு என்ன அடுத்த ஸ்டெப், நான் என்ன செய்வது, எப்படி வாழ்வது, என்ன காரியங்களை செய்வது, என்னோட காரியங்களை, என் வாழ்க்கையை நடத்த முடியலையே, பல குடும்ப காரியங்களை நான் பிரச்சனை சிக்கி கொண்டிருக்கிறேன், பல காரியத்துல சிக்கி கொண்டிருக்கிறேன், அடுத்து என்ன செய்வது? கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்க மேய்ப்பரா இருக்கிறார். அல்லேலூயா. ஓ ரேகா பாடி ஷாலா பாலா கபாலா. அவர் உங்களை உணவளிக்கிறவர் மாத்திரம் இல்லைங்க, உங்களை வழிநடத்துகிறவர் மாத்திரம் இல்ல, உங்களை பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. பிரைஸ் காட். இன்னொரு மொழிபெயர்ப்பு தான் ரொம்ப அற்புதமாக, இந்த செய்தியுடைய தலைப்பு அங்கிருந்து வருகிறதுங்க. பிரைஸ் காட். டிபிடி என்ற ஒரு இங்கிலீஷ் வேதாகமம், The Passion of the Translation, அந்த வேதாகமத்துல சொல்லப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பை நான் வாசிக்க போகிறேன். The Lord is my best friend. சூப்பரா மொழிபெயர்த்து விட்டார்கள். Lord is my best friend and my shepherd. I always have more than enough. Oh, glory to Lord Jesus. எபிரேயர்ல பழைய ஏற்பாட்டுல இந்த கர்த்தரின் மேய்ப்பர் என்ற வார்த்தைக்கு ஒரு மொழிபெயர்ப்பு இங்கு சொல்லப்படுகிற அந்த அதோடைய அர்த்தம் என்னன்னா, மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். கர்த்தர் எனக்கு சிறந்த நண்பராக இருக்கிறார். ஆகையா வேத வசனம் சொல்லு, நான் எப்போதும் போதுமானதை விட
அதிகமாக இருக்கிறேன். Glory to Jesus. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், ஒவ்வொரு கிறிஸ்துவை பின்பற்றி ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்ல வேண்டிய வார்த்தைங்க இது. நம்ம இன்னைக்கு பிரச்சனையை பேசிக் கொண்டிருக்கிறோம், கடனை பேசிக் கொண்டிருக்கிறோம், பற்றாக்குறையை பேசிக் கொண்டிருக்கிறோம், எல்லாமே பேசிக் கொண்டிருக்கிறோம், பலவிதமான கஷ்டங்களையும் சிக்கல்களையும் பேசிக் கொண்டிருக்கிறோம், வியாதியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம், பாவம் பெருகிடுச்சுன்னு சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம் பேச வேண்டிய ஒன்று, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் எப்போதும் போதுமானதை விட அதிகமாக இருக்கிறேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்வுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலையா? வாங்கின கடனை திரும்ப கொடுக்க முடியலையா? உங்க பிள்ளைங்களோட திருமண காரியத்துக்காக, பண தேவைக்காக நீங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், அவர் உங்களுடைய மேய்ப்பரா இருக்காருங்க. உங்க வாயிலிருந்து இப்படிப்பட்ட நற்செய்தியான வார்த்தை வருது, நான் எப்போதும் போதுமானதை விட அதிகமாக இருக்கிறேன். காரணம், எல் ஷடாய் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு குறைவு ஒன்றும் இல்லை. பாஸ்டர், இது சொல்றது நல்லா இருக்குது, ஆனா என் வாழ்க்கையில் நான் பிரச்சனையிலையும், பாடுகளிலையும், தோல்விகளிலையும், குற்ற உணர்வுகளையும், தாழ்வு மனப்பான்மையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்க வாழ்க்கையை மாற்றுங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, உலகம் உருவாக்கு முன்பாக ஆதியிலே தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையினால் உலகம் உண்டாக்க முடியுமானால், அதே வார்த்தையை கொண்டு உங்களுடைய தரித்திரத்தை, உங்களுடைய பற்றாக்குறையை, உங்களுடைய குற்ற உணர்வை, உங்களுடைய தோல்வி எண்ணங்களை இயேசுவின் நாமத்தில் விரட்டுங்க. அவர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பருங்க. உங்க வாழ்க்கையை நீங்க நடத்தாதீங்க, உங்க குடும்பத்தை நீங்க நடத்தாதீங்க, உங்க கணவரை, உங்க மனைவியை, உங்க பிள்ளைகளை நீங்க முயற்சி பண்ணி நடத்தாதீங்க. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களுடைய வேலை காரியங்களை கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களுடைய ஊழியத்தை கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் இப்ப நடத்த போறாரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு ஆசீர்வாத மலையை, ஒரு எழுப்புதலை நம்முடைய தமிழ்நாடு சந்திக்க போகிறது. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்க சந்திக்க போறாங்க. நம்முடைய வாழ்க்கை செழிக்க போகுதுங்க. காரணம், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். அல்லேலூயா. அவரும் நமக்கு எப்படிப்பட்ட மேய்ப்பராம்? பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த உலகத்துல உங்களுக்காக உயிரே கொடுத்த சிநேகிதங்க, அதாங்க அன்பு. சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கிற அன்புங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் இடத்துல அப்படி பேசிருக்கீங்களா? இங்க பழைய உடன்படிக்கைக்கு தாவிச்சோம், லார்ட் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்க சொல்லலாம், ஜீசஸ் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஹோலி ஸ்பிரிட் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் மை ஷெப்பர்ட். அவரே என்னை மேய்க்கிறார், என்னை வழி நடத்துகிறார், என்னை போஷிக்கிறார், என்னை அரவணைக்கிறார், என்னை சுமக்கிறார், என்னை திருத்துகிறார். அவரே என்னை நடத்துகிறார். நான் அவருடைய ஆடு, அவருடைய மேய்ச்சலுக்குள்ள இருக்கிறேன். உங்களை ஒரு மனுஷனும், எந்த பிசாசுடைய கிரிகளும் உங்களை தொட முடியாதுங்க. நீங்க அன்பின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்க, குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. அவர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பர். ஓ, glory to Jesus. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட இப்படி இதாங்க ஜெபம். நீங்க ஆண்டவர் ரொம்ப தூரமா பார்த்துட்டீங்க, இல்லைங்க, அவர் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா உங்களுக்குள்ளேயே வரார். உங்க பலவீனங்களை அறிந்து உங்களை நேசிக்கிற ஒரு அன்பின் ஃப்ரெண்டுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய எண்ணங்கள் எவ்வளவு தாறுமாறா இருந்தாலும் உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். காரணம், நீங்க பாவியா இருக்கையிலே உங்க மேல அன்பு கூர்ந்த தேவனுங்க. ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஆண்டவருடைய அன்பை விட்டு வெளியே போயிடாதீங்க. உங்க பாதுகாப்புல எங்க தெரியுமா? அவர் உங்களுடைய மேய்ப்பர், நீங்க அவருடைய ஆடு. உள்ளே இருங்க. சில குறைகள் இருக்கலாம், குறைவுகள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம், பல தோல்விகள் இருக்கலாம், பல தவறான எண்ணங்கள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்க மேய்ப்பராய் மாறும்போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் குறைவெல்லாம் நிறைவாகும். அல்லேலூயா. உங்க தரித்திரமெல்லாம் செழிப்பாய் மாறும், உங்க தோல்வியெல்லாம் வெற்றியா மாறும். ஏனென்றால் உன் சுய புத்திமதி சாயாமல் கர்த்தரிடத்தில் முழு நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு முன்பாக போய் கொண்டிருக்காருங்க. உங்களுக்காக வழியை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு ஆசீர்வாதம். ஓ, ஜீசஸ் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஹோலி ஸ்பிரிட் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவர்கிட்ட பேசுங்க. அதான் ஜெபங்க. ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறேன், என் சூழ்நிலை இப்படி இருக்குது,
என்னுடைய எண்ணங்கள் இப்படி இருக்குது ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நீங்க நடத்துங்க, என் பிள்ளைங்களை நீங்க நடத்துங்க, இந்த வேலை ஸ்தலத்துல நீங்க நடத்துங்க, என்னோட தொழிலை நீங்க நடத்துங்க, நீங்க எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ லாபா நீமே ஆஷா காலா கல்லா ஹவு கானா காலா லா. ஆண்டவரை ஒரு நண்பராக பார்க்காதீங்க. அவர் உங்க மேல கொல்ல பிரியுங்க அவருக்கு. நீங்க அவருடைய அன்பை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவரை விட்டு ஒரு நாள் பிரிந்து போக மாட்டீங்க. அவர் உங்களை மிகவும் 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 நேசிக்கிறார். அவர் உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். Glory to Jesus. இங்க வேதாகமம் சொல்லுகிறது, Lord is my best friend and my shepherd. I always have more than enough. நான் எப்போதாவது ஒரு தடவை இல்லைங்க, எப்போதும் போதுமானதை விட அதிகமாக இருக்கிறேன். உங்க வாழ்க்கை இப்படிதான் நிறைவுல நீங்க இருக்கணும், குறைவுல இல்ல. சுகத்துல வாழணும், வியாதியில இல்ல. ஆசீர்வாதத்துக்குள்ள வாழணும், சாபத்துக்குள்ள இல்ல. தரித்திரத்துக்குள்ள இல்லைங்க. அவர் உங்கள் மேய்ப்பரா இருப்பார் என்றால் ஒரு நன்மையும் உங்க வாழ்விலே குறைவுபடாது. யாக்கோபுக்கு கர்த்தர் மேய்ப்பராக மாறினார். யாக்கோபுடைய வாயின் வார்த்தையை பாருங்க. ஆதியாம் புஸ்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது. ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்க போகிறோம். அங்க யாக்கோபு சொல்லுகிறார், லாபானிடத்துல இருந்து கடந்து வந்து கோலும் கையுமாய் கடந்து சென்ற யாக்கோபு திரும்ப வரும்போது 2 பரிவாரங்களோடு ஒரு ராஜாவுக்குரிய ஒரு ராஜா ஒரு தேசத்தை ஆடும் போது அவனுக்கு இருக்கிற பொக்கிஷத்தை காட்டிலும் 2 மடங்கு பொக்கிஷம் உடையவனாக யாக்கோபு திரும்புகிறார். காரணம், யாக்கோபுக்கு கர்த்தர் மேய்ப்பராய் இருந்தார். பாருங்க 33:11 வசனம். தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. Glory to Jesus. தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. அங்கே நம்ம வாசித்தோம் சங்கீத புஸ்தகம் 23ல, எனக்கு எப்போதும் போதுமானதை விட அதிகமாக இருக்கிறேன். ஏன்னா தாவீது புரிந்து கொண்டார், கர்த்தர் தான் என்னுடைய மேய்ப்பர், அவர் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அல்லேலூயா. இங்க யாக்கோபு சொல்கிறார், தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறார், என் மேல் அன்பா இருக்கிறார், என் மேல் தயவா இருக்கிறார். அவரே என்னுடைய மேய்ப்பராக, அவரே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக, அவரே எனக்கு சிறந்த நண்பனாக இருப்பதுனால் வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கும், உங்களுடைய பொருளாதார வாழ்வுக்கும், உங்களுடைய பூமிக்குரிய வாழ்வுக்கும், உங்க குடும்ப வாழ்வுக்கும், உங்க சரீர சுகத்துக்கும், அனைத்துக்கும், நித்திய வாழ்வுக்கும் வேண்டிய அனைத்தும் கொடுக்கிற தேவன். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் கிருபை மேல் கிருபை பெற்றுங்க. கிருபையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரின் மேய்ப்பர், அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு என்று தேவனை சூப்பரா புரிந்து கொண்டார். அவரே என்னை போஷிக்கிறவர், அவரே எனக்கு பாதுகாக்கிறவர், அவரே என்னை நடத்துகிறவர். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கான்னு சொல்லி பாருங்க. இந்த சிக்கல்ல இருந்து, இந்த பிரச்சனையில இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவாருங்க. Glory to Jesus. இன்னொரு வேத வசனத்தை வாசிக்க போறோம். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல ஒரு வேத வசனத்தை 9வது வசனம் ரொம்ப அற்புதமாய், இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டு அந்த வனாந்திரத்துல நடத்தின போது இங்க மோசே அந்த ஜனங்களை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாதமான தேசமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குங்க. ஒன்றும் உனக்கு குறைவுபடாதமான தேசம். 2வது தலைமுறையோடு இங்கே மோசே பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் போய் அனுபவிக்க போகிற அந்த கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம்? தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும்.
ஒன்றும் உனக்கு குறைவுபடாதமான தேசம். அல்லேலூயா. ஒன்றும். நான் எப்போதும் போதுமானதுக்கும் அதிகமாக இருக்கிறேன். எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. காரணம், தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். பிரைஸ் காட். இங்கே வேதாகமம் சொல்றது, அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கதுமான ஒன்றும் உனக்கு குறைவுபடாதமான தேசங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்திருங்கள். அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டீங்கன்னா உங்களுக்கு குறைவே இல்லை என்று சங்கீதம் 34:9 சொல்லுகிறது. 34:10 சொல்லுது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடு. கர்த்தர்னா என்ன அர்த்தம்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவரே என்னை வழி நடத்துகிறவர். அவரே எனக்கு ஆலோசகர். அவரே எனக்கு தகப்பர். அவரே எனக்கு ஜீவாதிபதியாக ஜீவனை கொடுத்தவர். அவரே எல் ஷடாய். தேவனை புரிந்து கொள்ளுங்க. அப்பொழுது ஒரு நன்மை குறைவுபடாதுங்க. பாருங்க, இந்த ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், பணம், நமக்கு வேண்டிய அனைத்து எங்க இருக்கு தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தையில. அதெல்லாம் வேதாகமம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படுங்க. எல்லாம் கிஃப்ட் அப்படியே அள்ளி கொடுப்பார். நீங்கள் புரிந்து கொள்வதெல்லாம் இருக்கிறது. உங்களுக்கு உங்களுடைய கடனையும் உங்களுடைய பற்றாக்குறை நீக்கிறதுக்கு நீங்கள் தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அந்த அறிவுல இருக்குதுங்க. நான் யாரு? என்னை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? எனக்கும் அவருக்கு என்ன உறவு இருக்குது? இப்போது ஆண்டவர் என்னை கிறிஸ்துவுக்குள் நேசிக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கை சத்தியத்துக்குள்ள உங்களை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கிருபையின் காலம். நாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்தை நம்ம விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. இப்ப இந்த காலகட்டத்துல நமக்கு தேவன் கொடுத்திருக்க இந்த வார்த்தையை அறிந்து கொள்ளுங்க. பாருங்க, அவர் யெகோவா ஈராக, யெகோவா நிசியாக, யெகோவா ராஃபாவாக, இப்பொழுது யெகோவா ரூவாவாக கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருக்கிறார். இங்கே யூதர்களை குறித்து சொல்லப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. அது இப்போது ஆவிக்குரிய யூதராக நாம் இருக்கிறோம். உள்ளத்தில் யூதரானவனே யூதன் என்று ரோமர்ல எழுதப்பட்டிருக்குது. இங்க வேதவசனம், தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாதமான தேசம். ஒன்றும். நீங்க இருக்கிற வீடுல குறைவு இல்லைங்க. நீங்க பாக்குற வேலையில குறைவு இல்ல பாஸ்டர், குறைவு இருக்குது. வசனத்தை படிங்க. வார்த்தை உங்கள் குறைவை விரட்டும், உங்க தரித்திரத்தை விரட்டும், உங்க பண நெருக்கடியை விரட்டும், உங்களுடைய குற்ற உணர்வை விரட்டுங்க. Glory to Jesus. அல்லேலூயா. நெகேமியால ஒரு வேத வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். நெகேமியா புஸ்தகம் 9வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். 9வது அதிகாரத்துல ஒரு வேத பகுதியை 21வது வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப அற்புதமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேத வசனம் சொல்லுகிற ஒரு அற்புதத்தை நாம் பார்க்க போகிறோம். 9வது அதிகாரத்துல 11வது 21வது வசனம் என்று நினைக்கிறேன். ஆமென். இப்படி 40 வருஷமாக மனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு. காரணம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மேய்ப்பரா இருந்தார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் மேய்ப்பரா இருந்தார். ஈசாக்குக்கு கர்த்தர் மேய்ப்பரா இருந்தார். யாக்கோப்புக்கும் அவனுடைய பின்வந்த சந்ததிக்கும் கர்த்தர் மேய்ப்பரா இருந்தார். இங்க நெகேமியா சொல்லுகிறான், பல ஆண்டுகள் கழிச்சு. அப்ப இங்க இந்த வார்த்தை சொல்லுது, இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்திலே அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாது. ஏதோ வனாந்தர வாழ்க்கை, பாடு நிறைந்த வாழ்க்கை, பிரச்சனை நிறைந்த வாழ்க்கை அப்படி எண்ணி எண்ணி நினைச்சு விடாதீங்க. நம்மை அழைத்த தேவன் நம்முடைய எல்லா பகுதியின் மீதும் அவர் அக்கறையா இருக்கிறார். இங்க வேத வசனம் சொல்லுது, இப்படி 40 வருஷமாய் வனாந்தரத்திலே அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தேன். எவ்வளவு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 40 வருஷங்க தேவன் நடத்தினாருங்க. ஒவ்வொரு நாளும் வானத்தின் மன்னாவை கொடுத்தார், கண்மணிலிருந்து தண்ணீரை கொடுத்தார், பகல்ல காக்கும்படி மேகஸ்தமும் அல்ல ஒரு ஏசி போட்டு கொடுத்தாருங்க. அதை தவறாய் புரிந்து கொண்டீர்கள். இரவில பாருங்க, அக்கினி ஸ்தம்பம், நல்ல வாம், நல்ல குளிருக்கு சூப்பரா இருக்கணும். என் பிள்ளைங்க எங்க போறாங்கன்னா, இது இப்ப லிட்டில் எனஃப். எகிப்து என்பது ஒண்ணுமே இல்லை, நோ எனஃப். ஆனா மனாந்தர வாழ்வு லிட்டில் எனஃப் தான். அடுத்த கானாந்தஸ்துக்குள்ள போறீங்க. அந்த கானாந்தஸ்துல எப்படின்னா மோர் தென் எனஃப். அதுக்கு முன்ன அடையாளமாக இப்பொழுதே இங்க ஒரு ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில அவங்க சாப்பாட்டுக்காக எங்கேயும் அலைந்து திரிய தேவையில்லைங்க. காலை விடிஞ்ச உடனே வானத்துல இருந்து இறங்க
இப்போது வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பங்க இயேசு. பற்றிக்கொள்ளுங்க, வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். மத பிரசங்கத்தினால அல்லங்க, நீங்க வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு உதவி செய்வார். Glory to Jesus. Praise the Lord. பாருங்க, இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாத படிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அல்லேலூயா. அவர்கள் வஸ்திரங்கள் பழையமையாய் போகவும் இல்லை, அவர்களுடைய கால்கள் வீங்கவும் இல்லையா. ஓ glory to God. ரேகா பாலா பா ஷாகா லா பாலா. ஓ ரேனி ஹாஷா தூரி கபாலா பாலா பாலா பா ரேகலா. எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. உங்களை கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருக்காருங்க. உங்க வாழ்க்கையில குறைகள் குற்றங்கள் இருக்கலாம், ஆனால் நீங்க கர்த்தரை மேய்ப்பரா வைக்கும் போது உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைகளையும் கர்த்தர் மாற்றுவார். இப்படி 40 வருஷம் வனாந்தரத்தில் அவர்கள் நடத்தி வந்தீர் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை, அவர்களை பராமரித்த தேவன். அல்லேலூயா. பாருங்க, the Lord is my best friend. Jesus is my best friend. ஒவ்வொரு நாள் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சிறந்த நண்பராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எனக்கு சிறந்த நண்பர். எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் எனக்கு சிறந்த நண்பர். அவர்கிட்ட ஓப்பனா பேசுங்க. உங்க பலவீனங்களை சொல்லுங்க, உங்களோட சூழ்நிலையை சொல்லுங்க. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தினால இயேசுவின் நாமத்தை தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க. அவரை உங்களோட ஃப்ரெண்டாக பாருங்க. அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். உங்களோட குறைகளை, உங்க பலவீனங்களை சொல்லும்போது என்ன நடக்குது தெரியுமா? மனுஷங்கிட்ட போய் சொன்னா உங்க குறைவை 10 பேர்கிட்ட போய் சொல்லி அதை விளம்பரம் பண்ணிடுவான். நான் ஆண்டவரிடத்துல உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் எந்த காரியத்துல பலவீனப்படுறீங்களோ, எந்த காரியத்துல நீங்க குறைவுபடுறீங்களோ, எந்த காரியத்துல நீங்க தடுமாற்றத்தோடு இருக்கிறீங்களோ, எந்த காரியத்துல நீங்க விழுந்து விழுந்து எந்திக்கிறீங்களோ, உங்களை தூக்கி நிலைநிறுத்துவாங்க. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துமா, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ளாக ஆண்டவர் வைத்து இருக்கிறார். அவரோடு பேசுங்க. எந்த நேரமும் நீங்க பேசலாம். உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாருங்க. சில நம்ம நண்பர்களோடு பேசும்போது நேரமே நமக்கு தெரியல. அல்லேலூயா. நான் என்னுடைய சில ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸோடு, இல்லை என் கூட காலேஜ்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸோடு பேசும்போது ரொம்ப சிரித்து மகிழ்ந்து நான் பேசுகிறேன். காரணம் என்ன? நன்றாய் புரிந்து கொண்டவர்கள் அப்படி நம்ம நினைக்கிறோம். இதை காட்டிலும் 1000 மடங்கு உங்களை முற்றிலுமாய் புரிந்தவர். உங்களால உங்களை நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்கள் யார் என்று உங்களை உருவாக்கின பெஸ்ட் ஃப்ரெண்ட் கர்த்தருக்கு தெரியுங்க. அதனால தாவீது இங்க ஒரு அற்புதமான வார்த்தை சொல்கிறார். My Lord is my best friend, my shepherd. Glory to Jesus. இங்க நெகமியா இந்த வார்த்தையை சொல்லுவார் பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. இப்படி 40 வருஷம் உங்க வாழ்க்கை முழுவதும் இப்போ இல்ல பாஸ்டர், நான் என் வாழ்க்கையில பல நெருக்கடி, பல பிரச்சனை, பல வியாதிகள், பல குற்ற உணர்வுகள், பல பல பயமான சூழ்நிலை, இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கு. இப்போது இந்த நாள்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு திகசமா சொல்றார், நீங்கள் உங்க வாழ்க்கையை நடத்தாதீங்க. கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருக்கும்படி நீங்க விட்டு கொடுங்க. அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? இந்த வார்த்தையை நீங்க பேச ஆரம்பிங்க. என் வாழ்நாள் எல்லாம் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு கர்த்தர் என்னை அற்புதமா நடத்துகிறார் என்று சொல்ல போறீங்க. அல்லேலூயா. இன்னொரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம். ஆதி திருச்சபை ஆரம்பித்த போது அங்கே அப்போஸ்தலராகிய பேதுரு இருக்கிறார். சபை உருவாகிறது. 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இப்போது அந்த அந்த மிகப்பெரிய சபை கூட்டத்துக்கு, திரளான கூட்டத்துல வேத வசனம் சொல்லுகிறது. 35வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 35. நல்ல தெளிவா வசனத்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த வசனம் எங்க இருக்குது, இப்படி ஆசீர்வாதம் எங்க இருக்குது அப்படின்னு அனைவரும் தெரியாம வார்த்தையை பரிசுத்த ஆவியானோட சேர்ந்து படிங்கள். உங்களுடைய நல்வாழ்வு கர்த்தருடைய வார்த்தையில இருக்குது. மத பிரசங்கத்துல இல்லைங்க. அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க அப்படி சொன்னாங்க இல்ல. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை கவனிச்சு பாருங்க. உங்க மேல் பிரியமா இருக்கிற ஒரு அற்புதமான தகப்பன் உண்டுங்க. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறையப்படாதுங்க. அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். இந்த நாள்ல உங்களை ரீப்ரேஸ் பண்ண போகிறார். இங்கே ஆதி திருச்சபையில புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானோட பின்மாறி மழை ஊற்றப்படுகிறது. ஆதி திருச்சபை ஆரம்பிக்கப்படுகிறது. ஓ பிரைஸ் காட். இங்கே பாத்தீங்கன்னா 35வது வசனம் ஒரு அற்புதமாக சொல்லப்படுகிறது பாருங்க. அதுக்கு 34
நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்தார்கள். இல்லையா? பணம் நம்ம ஆளுகை செய்யக்கூடாதுங்க, பணத்தை நம்ம ஆளுகை செய்யணும். பண ஆசை எல்லாவற்றுக்கும் தீமை. ஆனா பணம் நமக்கு உதவி செய்யும், ஊழியத்துக்கு உதவி செய்யும், உங்க குடும்பத்துக்கு உதவி செய்யும். பணத்துக்கு பின்னாடி அல்லங்க, பணத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக்கிறார். அவர் நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்காங்க. ஆசீர்வாதத்தை நோக்கி நம்ம போகவில்லை, பணத்தை நோக்கி நம்ம அலைந்து திரிவது வேண்டாம். நமக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் பெஸ்ட் ஃப்ரெண்டா நல்ல மேய்ப்பரா இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது பணம் உங்க காலு கீழே வருங்க. உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் உங்களை பின்தொடரும். இல்லையா? நீங்கள் கர்த்தரை பின்தொடரும் போது, அவருடைய வார்த்தையை மட்டும் பற்றி கொள்ளும் போது, உங்களுடைய குடும்பத்திலையும் உங்கள் ஊழிய பாதையிலும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது நடத்தும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குதுங்க. இதை நீங்கள் வார்த்தையின் மூலமா அறிந்து கொள்ளுங்கள், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், இதை புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழிகிறத பார்ப்பீங்க. இங்க வேத வசனம் சொல்றது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பணத்தை பொருளையும் கொண்டு வந்து அப்போஸ்தலர் காலு கீழே வச்சாங்க. அல்லேலூயா. பணம் நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது, நம்மை ஆளுகை செய்கிற இயேசு கிறிஸ்து அவரே நம்முடைய தலையாக இருக்கிறார். அவரை பற்றி முதலாவது அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய வார்த்தையை அவரை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆண்டவர் சொன்னா, எப்பா உனக்கு இன்னும் தேவை என்பது எனக்கு நல்லா தெரியும்பா, நீ என்னை நல்லா புரிஞ்சுக்கோ, நான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறேன், உன் வாழ்க்கையை நடத்துவேன், உன்னுடைய சூழ்நிலையில எல்லாவற்றையும் நான் நடத்துவேன். இங்கே வேத வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள், அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது, அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்தது இல்லை. சூப்பர் வார்த்தைங்க. அவர்களில் எல்லாம் பாருங்க, ஒரு அப்போஸ்தலர்களே எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏன்னா தேவன், நேற்று நம்ம தியானிச்சோம், வேத வசனம் உபாகமம் சொல்றது, ஏழை உங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, குறைவானவன் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டோடைய உள்ளங்க. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை. நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு ஏன் குறைவு இருக்கிறது? நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக வைப்போமானால், அவரே நம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக வைப்போமானா, உங்க வாழ்க்கையில குறைவு இல்லைங்க. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்தது இல்லை. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 35வது வசனம் கொண்டு கடைசி பகுதி தான் நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தை என்னைக்காவது பார்த்துக்கிறீங்களா? பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை பாருங்கள். உங்களுடைய நிலம் ஒரு செழிப்பான வயல் நிலமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தையை கொண்டு நீங்க விதைக்கணும். அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்தது இல்லை என்று எழுதப்பட்டிருக்குது. ஆண்டவரே, 40 வருஷம் அவங்க நடத்தினீங்க, அவங்களுக்கு ஒரு நன்மை குறைவப்படவில்லைன்னு எழுதப்பட்டிருக்குது. இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை உங்க மனதுல விதைங்க. உங்களுக்கு கர்த்தர் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறார். உங்க வாழ்க்கையிலும் குறைவு இல்லை. பாருங்க, உபாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். பாருங்க, உபாகம புஸ்தகத்துல ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு மோசே. ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். உபாகமும் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். உன் தேவனாய் கர்த்தர் உன் கையின் கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். உன் தேவனாய் கர்த்தர் உன் கையின் கிரியையெல்லாம் ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். அல்லேலூயா. இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார். அல்லேலூயா. அடுத்த சொல்லப்படுது, உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல். அப்ப அது 40 வருஷம் அந்த வனாந்தரத்துல கர்த்தர் உன்னை நடத்தினாருப்பா, உனக்கு ஒன்று குறைவுபடவில்லை என்று நீ சொல்லு. ஏன்னா அப்படிதான் உன்னை நடத்திருக்கிறார். நம்ம நினைச்சிட்டோம் கிறிஸ்தவ வாழ்க்கைய வனாந்தர வாழ்க்கை, பாடு நிறைந்த வாழ்க்கை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உலகத்துல உபத்திரம் உண்டு, இல்லைன்னு சொல்லல. ஜெயித்தவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆண்டோடைய ஊழியத்துக்காய், சுவிசேஷத்துக்காய் படுற பாடுதாங்க. நம்முடைய பொருளாதார நெருக்கடியில அல்லங்க. பாருங்க, 40 வருஷமும் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல். காரணம், கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உனக்கு மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையும் கூட இப்படி நீங்க பேச போறீங்க. அல்லேலூயா.
பாருங்கள், ஒன்றும் ஏனென்றால் உன் தேவனாய் கர்த்தர் உன் கையின் கிரிகள் எல்லாம் உன்னை ஆசிரிக்கிறார். நீயோ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பா, நீ கடன் வாங்காதிருப்பா. காரணம் என்ன? உன்னை முதல்ல நான் ஆசீர்வச்சிடப்பா, நீ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உனக்கு வராது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுக்குள், அவருடைய வார்த்தைக்குள் இருக்குதுங்க. நீ விசுவாசிக்கிற உங்களுக்கு வானத்தின் பலகணி திறக்கப்படும். விசுவாசிங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. அல்லேலூயா. பாருங்க, ரீகா பாஷாக்கா பாட மத பிரசங்கம் அல்லங்க. அவர் சொன்னார், இவர் சொன்னார் இல்லைங்க. வசனம் என்ன சொல்லுகிறது இதை அறிந்து கொள்ளுங்கள். புரியாதவர்கள் பேசுகிற பேச்சை விட்டு விலகி இருங்கள். கர்த்தர் உங்கள் மேல அக்கறையாக, பிரியமாக, அன்பாக இருக்கிறார். உங்களை ஆண்டவர் சீர்படுத்துவாருங்க. உங்க வாழ்க்கையில சில குறைகள், குற்றங்கள் இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கண்டிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் அதுல இருந்து வெளியே வந்துருவீங்க. அல்லேலூயா. பிசாசு நிச்சயமா குற்றப்படுத்திட்டே இருப்பான். ஆண்டவர் உங்களை சீர்படுத்துவார். அதை என்ன ஸ்திரப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை நிலைநிறுத்துவார். Glory to the Lord. அல்லேலூயா. இங்க வேத வசனம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சனால இந்த பெரிய வனாந்தர வழியா நீ நடந்து வந்த, ஆனாலும் உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடவில்லை என்று சொல்லு. காரணம், கர்த்தரே உன்னை நடத்தி இருக்கிறார். உனக்கு ஒரு நன்மை குறைவுபடாதபடி நடத்திருக்கிறார். Glory to the Lord. ஆனா பின்னாலே இந்த நாள்ல கூட அநேக வார்த்தைகளை சொல்லணும்னு சொல்லிட்டு வந்தேன். பாருங்க, நேரம் முடிந்து விட்டது. Glory to Jesus. சங்கீதம் 23 உங்களுடைய தரித்திரத்திலிருந்து, உங்களுடைய கடன்ல இருந்து, உங்களுடைய பற்றாக்குறையிலிருந்து, உங்களுடைய குறைவான வாழ்க்கையிலிருந்து, உங்களுடைய தோற்று போன வாழ்விலிருந்து, வேலையில்லாத திண்டாட்டத்திலிருந்து, உங்க குடும்ப பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வர ஒரு திறவுகோல். ஆண்டவரே, நீர் என்னுடைய மேய்ப்பரா இருக்கு. நீர் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆண்டவரே, என் கணவனை காட்டிலும், என் மனைவியை காட்டிலும், என் பிள்ளைகளை காட்டிலும், என்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனை காட்டிலும், என்னுடைய எல்லா நண்பர்களை காட்டிலும் நீர் என்னை புரிந்து கொண்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆண்டவரே, நீர் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறபடியா, நீர் எனக்கு சிறந்த நண்பனாக இருக்கிறபடியா, என் வாழ்க்கையில ஒரு நன்மை குறைவுபடாது. அல்லேலூயா. அப்படி உங்களை மாற்றிவாருங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, உங்க வாழ்க்கையில அவர் மேய்ப்பராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் அவர் உங்களை வழிநடத்த ஆயத்தமா இருக்கிறார். இந்த நாள்ல நீங்கள் இந்த வார்த்தையின்படி உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரை, என் வாழ்க்கையில என் குடும்பத்தை, என் பிள்ளைங்களை, ஊழியத்தை நான் நடத்துறது போதும், ஆனா நீங்க நடத்துங்க ஆண்டவர்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள். அப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லுவேன், கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு தேவையானவை எப்பொழுதும் என்னிடம் இருக்கும் என்று நீங்கள் சொல்ல ஆரம்பித்து விடுவீர்கள். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, என் தேவன், என் இறைவன், என் சிறந்த நண்பர், நான் எப்போதும் போதுமானதை விட அதிகமாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல ஆரம்பித்து விடுவீர்கள். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். உங்கள் நன்மை, உங்கள் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நன்மையை எதிர்பாருங்கள். கர்த்தருடைய கரம் உங்களை நடத்தும். கர்த்தனுடைய மேய்ப்பர், லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், லார்ட் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லிட்டே இருங்க. சங்கீதம் 23 அத்தனை ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிப்பீர்கள். ஆண்டவருக்கு சித்தமா நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். God bless you. Praise the Lord.